குழந்தைங்களுக்கு 6 மாசம் முடிஞ்சோடனே நம்ம இணை உணவுன்னு சொல்லப்படுற சாலிட் ஃபுட்ஸ் ஆரம்பிச்சிடலாம். இந்த சாலிட்ஸ்ன்னு சொன்னோனே எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது என்ன? ஆப்பிள் பியூரி, பனானா பியூரி இதெல்லாம் தான். இதெல்லாம் குழந்தைங்களுக்கு குடுக்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவ பார்த்துட்டு அதுக்கப்புறம் குடுங்க. ஸோ இந்த ஆப்பிள் பியூரி, பனானா பியூரி அதாவது இந்த ஃப்ரூட் பியூரிஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்க ஏற்ற ஃபஸ்ட்டு ஃபுட்டு கிடையாதுங்க. இந்த 2 காரணத்துக்காக அதை நான் சொல்லுவேன். முதல்ல வந்து பிக்கி ஈட்டிங். அதாவது குழந்தைங்களுக்கு பொதுவாகவே ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். இதுக்கு காரணம் நம்மளோட மில்க் தான். அதாவது ஹியூமன் பிரெஸ்ட் மில்க் தான் இருக்கிறதுலே இனிப்பான பால். 100 mlல 7 கிராம் சுகர் இருக்கும். அதாவது 7 கிராம் லாக்டோஸ் இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு நீங்கள் ஆப்பிள் பியூரி, பனானா பியூரி இப்படின்னு கொடுக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ராகி, கோதுமை, ரைஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஸ்வீட்டுக்கு ரொம்ப பழகிட்டு இந்த ராகி கூழ்க்கெல்லாம் வாயே திறக்க மாட்டாங்க. ஜிப் போட்ட மாதிரி முடிக்குவாங்க. ஏதாவது கொடுத்தீங்கன்னா மூஞ்சிலேயே துப்புவாங்க. 2வது நியூட்ரிஷனல் வேல்யூ. அதாவது நீங்கள் ஒரு ஆப்பிள் பியூரி, பனானா பியூரி மட்டும் தனியாக ஒரு மீலாக கொடுக்குறீங்கன்னா அதில் என்ன இருக்கும்? அதில் இருக்க ஃப்ரூட் சுகரான ஃப்ரக்டோஸ் இருக்கும். நிறைய நார்ச்சத்து, ஃபைபர் இருக்கும். அப்புறம் அந்த ஃப்ரூட்டுக்கு உண்டான விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்குமே தவிர ஃபேட் இருக்காது, ப்ரோட்டீன் இருக்காது. அதனால குழந்தைங்களோட வெயிட் கெயின் வந்து ஸ்லோ டவுன் ஆகும். நிறைய சுகர் இருக்கிறனால மோஷனும் கொஞ்சம் அதிகமாக போகிற மாதிரியும் தெரியும். ஸோ ஃப்ரூட்ஸ் கொடுக்கவே கூடாதான்னு கேட்டால் அப்படி கிடையாதுங்க. குழந்தைங்களுக்கு ஃப்ரூட்ஸ் வந்து பெஸ்ட்டு ஃபுட்டு. ஆனால் ஒரு மீலாக கொடுக்க வேண்டாம்னு சொல்ல. வெறும் ஆப்பிள் மட்டும், வெறும் பனானா மட்டும் கொடுக்க வேண்டாம். ஸோ நீங்கள் ராகி கூழ் கூட, கோதுமை கூழ் கூட, இல்லை ரோல்டு ஓட்ஸ் கூட மிக்ஸ் பண்ணி தாராளமாக கொடுக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் கொடுத்தீங்கன்னா பிக்கி ஈட்டிங் குறையும். 7 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஒரு மீலாக இல்லாமல் ஒரு ஸ்நாக்காக தனியாக நீங்கள் ஆப்பிள், பனானா அந்த மாதிரி தாராளமாக ஆஃபர் பண்ணலாம்.